அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், பரக்கத்து வாய்ந்த ஒரு ஜுமாவுடைய தினத்தை அடைந்து விட்டோம். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய மிக சிறந்த ஒரு அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த அமலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரே ஒரு முறை நம்ம இது சொன்னோம் அப்படின்னா லட்சக்கணக்காக நன்மைகளை நம்மளால் சம்பாதிச்சு கொள்ள முடியும். லட்சக்கணக்கான ரூபாவையும் அல்லாஹ்விடமிருந்து பரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 2 in 1. இதை ஒரு தடவை சொல்லிடுங்க. 1,00,000 ரூபாய் உங்களுக்கு அல்லாஹு தருவான். ஏன்னா அந்த அளவு இது பரக்கத்து வாய்ந்த ஒரு செல்வந்ததாக இருக்குது. இன்றைக்கு நம்மள பலரும் என்ன நினைக்கிறோம், நமக்கு கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, நம்முடைய தேவைகளுக்கு அல்லாஹ் அத்தனை பரக்கத்தாக கொடுத்து கொண்டே இருக்கணும். ஏனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணம் இருந்தது அப்படின்னு சொன்னாலே முக்கால்வாசி பிரச்சனை தீந்துரும், முக்கால்வாசி ஆசைகள் நமக்கு நிறைவேற்றி கொள்ள முடியும். அப்போது எல்லா மக்களுமே அதற்கு சொல்லக்கூடிய ஒரு அமல் மிக சிறந்த ஒரு அமலாக இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் நம்மளால் கடத்தவே முடியாது. எனக்கு இன்றைக்கு பணம் தேவை இல்லை அப்படின்னு ஒரு நாள் ஒரு மனுஷங்க கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் சாப்பிடுவதற்கு பணம் தேவையாயிருக்கு, அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பணம் தேவையாயிருக்கு. இன்னும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த பணம் ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. அப்போது இந்த பணத்தை கொஞ்சமில்லை அதிகமாக பெரிய அளவில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வழியை தான் நம்ம மேற்கொள்ளணும். அதற்கு என்ன முதல் வழி அப்படின்னா, அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்காகத்தான் தான் அதற்கான அமலை தேர்ந்தெடுத்து செய்கிறது தான். அதில் இன்றைக்கு நான் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சலவாத்தை தான் சொல்ல போகிறேன். ஒரே ஒரு சலவாத்தை தான் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நம்பிக்கையோட ஒரே ஒரு முறை மட்டும் ஓதுங்க. ஒரு முறை மட்டும்தான், அதுக்கு மேலே வேண்டாம். அதற்கு பிறகு ஓதணுனாலும் உங்களுடைய விருப்பம்தான். இன்றையுடைய ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் யார்கிட்டையும் பேசாமல், தொழுது முடித்த இடத்திலிருந்து யார்கிட்டையும் பேசாமல் ஒரே ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய ஆசைகள் அனைத்தையுமே கேளுங்க. அது பெரிய ஆசைகளாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு கபலாகும். ஏனால் இதனுடைய பரக்கத்தை அந்த அளவு, அதனுடைய பரக்கத்தின் காரணமால் நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் தந்துடுவான். லட்சக்கணக்கான ரூபாய் கேட்டாலும் அல்லாஹ் தருவான். லட்சக்கணக்கான தேவைகள் இருந்தாலும் அது நிறைவு செய்து தருவான். இது அப்படிப்பட்ட அற்புதமான சலவாத்து அப்படின்னு சொல்லப்படுது. அந்த சலவாத் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இந்த சலவாத்துக்கு பெயரே லட்சக்கணக்கான நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு சலவாத்து, லட்சக்கணக்கான பரிசுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சலவாத்து அப்படின்னு தான் பெயர். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹுவே உன்னுடைய அடியாருமான, உன்னுடைய நபியுமான, தூதருமான, உம்மத்துகளின் நபியான எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, இன்னும் அவர்களுடைய குடும்பத்தினார், அவர்களுடைய தோழர்கள் அனைவரின் மீதும் உன்னுடைய சக்திக்கு ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஒவ்வொரு நேரத்திலும் அவர்களின் மீது செல்வத்தையும் பரக்கத்தையும் பொழிவாயாக. ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்வினுடைய தகுதிக்கு பொழியை அப்படின்னு சொல்லி கேட்குறோம். எப்படிப்பட்ட ஒரு அழகான சலவாத்தாக இருக்குது பாருங்க. அதனால் தான் இந்த சலவாத்தை ஒரு முறை ஓதணும்னு சொன்னால் 1,00,000 நன்மை ஓதிய நிமிடத்தில் நம்மளால் சம்பாதித்து கொள்ள முடியும். 1,00,000 நன்மைகளை தரக்கூடிய சலவாத்து நம்முடைய ஒரு சில தேவைகளையாவது நமக்கு நிறைவேற்றி தராதா? சுப்ஹான் அல்லாஹ். நன்மை அந்த அளவு கனமாக இருக்குமோ, பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அப்போது நன்மை அந்த அளவு கனமாக இந்த மாதிரியான அமல்களை நம்ம தேடி பிடிச்சு அதை முன் வச்சு நம்ம கேட்கும்போது அதனுடைய சக்திக்கு தகராக அல்லாஹு தஆலா நம்முடைய தேவைகளை நமக்கு கபலாக்கி தருவான். அப்படித்தான் இந்த சலவாத்தின் மகிமையை கொண்டு அல்லாஹுவிடத்திலே கேளுங்க. நீங்கள் இந்த சலவாத்தை முன்னேற்று, ரப்பே உன்கிட்ட கேட்கிறேன், 1,00,000 நன்மையை கொடுக்கக்கூடிய நீ எனக்கு 1,00,000 ரூபாவை கொடு, எனக்கு அந்த அளவு பரக்கத்து செய். எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குது, இவ்வளோ கடன்கள் இருக்குது, லட்சக்கணக்கான ரூபாய் தேவையாக இருக்குது, லட்சக்கணக்கான ரூபாய் கடனாக இருக்குது. இன்னும் என்னுடைய குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், எல்லோரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னா எனக்கு பணம் அவசியமாக இருக்குது.
இன்னும் நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு எனக்கு பணம் அவசியமாக இருக்கு. அப்படிப்பட்ட பணத்தை இந்த ஸலவாத்தை முன்வைத்து நான் உன்னிடம் கேட்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இன்னும் அவசர நிலையில் இருந்தீங்கனாலும் சரி, அல்லது ஒரு அவசர தேவையில் இருக்கீங்க, எந்த இடத்திலும் எனக்கு பணம் யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால், கட்டாயம் ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு அதே இடத்துல அதே இருப்பில் உட்கார்ந்து நீங்கள் ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துஆவை கேளுங்க. அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தாக கொடுப்பான். உங்களுக்கு எப்படி வரும்னு தெரியாது. கேட்டு இல்லைன்னு சொன்னால் உங்க கூட தேடி வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க பாருங்கள். அந்த அளவு பரக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸலவாத்தாக இருக்குது. இந்த ஸலவாத்தை இந்த நாளில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த ஸலவாத்தை ஓதிட்டு எல்லா மக்களுக்கும் துஆ செய்யுங்க. கட்டாயம் உங்கள் அனைவருடைய துஆவுல என்னையும் சேர்த்துக்கோங்க. ஏனால் எனக்கு உங்கள் அனைவருடைய துஆவையும் தேவையாக இருக்குது. நீங்கள் என்னிடம் கேட்கக்கூடிய எல்லா துஆவையும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், பார்த்துட்டு தான் இருக்கேன். நானும் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நம்ம அனைவருமே அடைந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.